எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எங்கள் பாப்பாவுக்கு விசேஷம் வச்சுருக்கோங்க. விசேஷத்துக்கு முதல் நாள் மருதாணி கோன் வச்சு விடணும் எனக்கு அப்படின்னு ஒரே ஆர்ப்பாட்டம். சரி நம்ம கோன் வைக்க தெரியாதே என்ன பண்ணுறது அப்படின்னு தங்கச்சி இவங்க நான்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்புறம் தங்கச்சி வீட்டில் குடி இருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு தாங்க வச்சு விட்டுச்சு கோனு. டிசைன்லாம் நல்லா வரையுது. நல்லா சிம்பிளாக இருந்தாலும் நல்லா நீட்டாக இருந்துச்சு. இந்த டிசைனெல்லாம் பார்த்திங்கன்னா கோலம் போட தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக கோன் வரைஞ்சிடலாம். கோலம் போட தெரியலனா கொஞ்சம் கஷ்டந்தாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம வரைய வரைய நல்லா ஈஸியாக வந்துடும். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிசைனெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்லேயே வந்துருச்சு. ஸ்டிக்கர் வாங்கி அப்படியே நம்ம இந்த கோனை அப்படியே மேலே மருதாணியோ கோனோ அப்படியே அப்ளை பண்ணி விட்டோம்னா அச்சு அப்படியே நல்லா சூப்பராக விழுந்துருது. அந்த மாதிரி நிறைய நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். கைக்கு நல்லா டிசைன் போட்டுருச்சு பாருங்கள். வெளியிலலாம் நம்ம கூப்பிட்டு வச்சோம்னா அதிகமாக நம்ம பணம் கொடுக்கணும். நிறைய பேர் அச்சு வாங்கி வைக்கிறாங்கள்ல, அது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும். இல்லை நம்ம வீட்டில் சும்மா இருக்கும்போது ஒரு கோன் வாங்கி இந்த மாதிரி நம்ம பழகிக்கிறலாங்க. நம்ம கையிலேயே போட்டு நம்ம ஏதாவது விசேஷத்துக்கு போகும்போது வச்சுட்டு போகலாம். மருதாணி வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். மகாலட்சுமி அம்மனுக்கு பிடிச்சது மருதாணி தாங்க. கை நிறைய வளையல் மருதாணி வச்சு சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சு பொட்டு வச்சு போகும்போது மகாலட்சுமியே நேரில் வந்த மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு பார்க்க பார்க்க அவ்வளவு லட்சுமி கடாட்சியமாக இருக்கும். இப்போ இருக்கிற பிள்ளைங்க ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் முடியை விரித்து போட்டுட்டு பூ வைக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் வைக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் நமக்கு ஃபேஷன் அப்படின்னு கோயிலுக்கு வந்தால் கூட முடியை விரித்து போட்டு வராங்க. என்ன ஃபேஷனோ தெரியல. நல்லா சீவி சடை பின்னி பூ வச்சு சேலை கட்டி வந்து பாருங்கள். பார்க்குறதுக்கேவும் லட்சுமி கடாட்சியமாக நல்லா மங்களகரமாக இருக்கும். அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பிள்ளைக அப்படின்னா அம்மா கூட வர அம்மாவும் அந்த மாதிரி தாங்க முடி விரித்து போட்டு வராங்க. என்ன ஃபேஷனோ கலியுலகமாயிருச்சு எல்லாமே. டிசைன் நல்லா வச்சிருச்சு பாருங்கள் கோன் டிசைனு. இப்போ கைக்கு 2 கைக்குமே வச்சு விட்டதுக்கப்புறமா விரலுக்கு மருதாணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் தாங்க சொன்னேன். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா கோனையே வச்சு விடலாங்க்கா அப்படின்னுச்சு. இல்லைப்பா கோன் வேண்டாம் மருதாணி வச்சு விட்டா நல்லா பிடிச்சி நல்லா ஃபோட்டோவுக்கெல்லாம் நல்லா எடுப்பாக தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா விரலுக்கு மருதாணி அரைச்சதை வச்சு விட்டுச்சுங்க. அந்த பாப்பா அந்த கையில் வச்சு விட, நான் இன்னொரு கை இருக்கு பார்த்திங்கன்னா இந்த கைக்கு நான் வச்சு விட்டேன். இல்லைக்கா டார்க்காக அந்த கோன் ஒரு கலராக இருக்கும், மருதாணி ஒரு கலராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா இருக்கட்டும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்ல வச்சு விடவும் நல்லா இருந்துச்சுங்க. இந்த மருதாணி கோனு டிஃப்ரெண்ட்டு தெரியல அந்தளவுக்கு. இப்போ 2 கைக்குமே வச்சு விட்டாச்சு. கோனு மருதாணி. பாப்பா பாருங்கள் முழிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கு. இந்த கோனு மருதாணி வைக்கிறதெல்லாம் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபோட்டோ ஷூட்டு எடுக்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஒரே ஆர்ப்பாட்டமாக தான் இருந்துச்சு. அக்காவுக்கு மட்டும் செஞ்சீங்க அப்படி இப்படின்னுச்சுங்க. அதுக்கப்புறமா பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆசை தாங்க, போட்டி தான். ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா அவளுக்கு அதை செஞ்சீங்க இதை செஞ்சீங்க எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க. எப்பப்பப்பப்பா பசங்களாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் சரி போட்டியாக தான் இருக்குது எந்த வீட்டிலையுமே. உங்கள் வீட்லேயும் இப்படி தானே என்னான்னு சொல்லுங்கள். இப்போ பாப்பாவுக்கு வச்சு விட்டு நான் மருதாணி வைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. மருதாணி வைக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 கையிலையுமே ஒரு கையில் நான் வச்சுட்டு ஒரு கையில் தங்கச்சி வச்சு விட்டுச்சு. பாருங்கள் பாப்பாவுக்கு சூப்பராக வச்சு விட்டுருச்சுங்க. நல்லா கலராக இருக்கும் பாப்பா. அதனால் மருதாணியெல்லாம் பிடிக்கவும் நல்லா இருந்துச்சு. டிசைன் நல்லா இருக்குல்ல. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி வைக்கணும்னா இந்த பாப்பா வச்சு விட்றேன்னு சொல்கிறாங்க. ஒரு கைக்கு ரூ. 100 தான் வாங்குறாங்க. 2 கைக்கு ரூ. 200 தாங்க. பாப்பாவுக்கெல்லாம் பணம் வேணான்ட்டாங்க. ஃப்ரீயாக தான் வச்சு விட்டாங்க. தங்கச்சி கொடுக்கணும்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா என்னான்னு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பாப்பாவுக்குமேவும் பாப்பாவோட அக்காவுக்குமேவும் நைட்டு வச்சு விட்டுச்சு இந்த பொண்ணு ஒரு கைக்கு. அப்புறம் என் தம்பி பொண்ணுக்குமேவும் எனக்கு வச்சு விடணும் அப்படின்னு சொல்லவும் அந்த பாப்பாவுக்குமே வச்சு விட்டுச்சுங்க. 3 பேருக்கு வச்சு விட்டுச்சு. நமக்கு இந்த மருதாணியே போதும்னு மருதாணியே வச்சாச்சு. பாருங்கள் சாணி அப்பின மாதிரி எப்படி எவ்வளோ அப்பி வச்சுருக்கேன்னு கைக்கு நிறையா. இப்போ நல்லா காயவும் அந்த கோன் காஞ்சிருச்சு இல்லையா, அதனால் ஜீனியும் தண்ணியை கலக்கி அது மேலே தடவி விட்டோம்னா நல்லா பிடிக்கும்க்கா அப்படின்னு சொல்லிச்சு இந்த பொண்ணு. அதுக்கப்புறமா தங்கச்சி ஜீனி கொஞ்சமாக போட்டு தண்ணியை கலக்கி வந்து கொடுக்கவும் அந்த ஸ்பூன்லேயே வச்சு தடவி விட்டுச்சுங்க. தூங்குறதுக்கு முன்னாடியே 2 தடவை வச்சாச்சு. எங்கள் பாப்பாவோட ஆசை நிறைவேறிடுச்சுங்க. இருந்தாலும் பாப்பாவுக்கு மனசுக்கு பிடிக்கவே இல்லை.
டிசைன் நல்லா வைக்கல அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சமாதானப்படுத்தி, "பாப்பா நல்லாயிருக்கு பாப்பா. இதுக்கு மேல என்ன பிடிக்கவும் நல்லா காலையில எந்திரிச்சு பாரு. நல்லா சூப்பரா இருக்கும்." அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி தூங்க வச்சாச்சுங்க. காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது, பாப்பாவுக்கு அப்படியே கையில அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு. நல்லா சூப்பரா புடிச்சிருந்துச்சு. பாப்பாவுக்கு சந்தோஷத்த பார்க்கணும். அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப காஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா, தங்கச்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மருதாணி ஃபுல்லா காஞ்சிருச்சு நல்லா. காலையில எந்திரிச்சு இந்த மாரி தண்ணீல கழுவக்கூடாதுங்க. எந்திரிச்சதுமே தேங்காய் எண்ணெய ஊத்தி நல்லா கையில அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம கழுவணும். அப்பதான் நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கு பாருங்க சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. நேரம் ஆக ஆக இன்னும் நல்லா பிடிச்சிருச்சுங்க. பாப்பாவுக்கும் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய். நன்றி. வணக்கம்.